அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் அல் உஸ்தாத் அப்துல் அசீஸ் அபுல் ஃபலுல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன் யதவல்லஹு. நான் ஒரு நாள் என் கனவிலே ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒது செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஹாதிம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பெருமானாருக்கு அருகிலே நின்று கொண்டு தன் கையிலே ஒரு குவளையை, ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்துக் கொண்டு பெருமானாருக்கு தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தண்ணீரை ஊற்ற பெருமானார் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த நான் ஃபஜியத்து முஸ்ரியன் ஃபஹதஃபது லிபரீக லியஸுபுல் மாஅ அலா யதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்த நான் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய கரத்திலே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை, குவளத்தை நான் பிடுங்கி பெருமானாருக்கு நான் ஊற்றலாம் என்று வந்த பொழுது நான் பிடுங்கி விட்டேன். அதை அவர்களிடத்திலிருந்து நான் பறித்து விட்டேன். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கோபமடைந்தார்கள். என்னிடத்தில் இருந்து பெருமானாருக்கு நான் ஹிதுமத் செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கு நீங்கள் இடையூறாக இருக்கிறீர்களா என்று அவர்கள் கோபப்பட்டு என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை பிடுங்க வந்தார்கள். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் சொன்னார்கள், சீபூஹு யா அனஸ், அனஸே அவர்களை விட்டு விடுங்கள், அவர்தான் நமக்கு இப்போது முக்கியம், அவர் நம்மை சேர போகிறார், நம்மை அடைய போகிறார் என்பதாக சொன்ன பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் விட்டுவிட்டார்கள். கனவு முடிந்தது. இந்த கனவுக்கான நான் விளக்கத்தை ஒரு மிகப்பெரிய ஷேഖிடத்திலே நான் கேட்டேன். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இந்த கனவுக்கான விளக்கம் என்னவென்றால், அத்திஹாபு இலா ரௌலத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜின் வ உம்ரத்தி அல் மௌது வல் இன்திகாலு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு கருத்து இருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வில் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் இந்த கனவுக்கான விளக்கம். ஒன்று, ஹஜ்ஜி உம்ராவின் மூலம் பெருமானாருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யும் பாக்கியம் நீங்கள் பெறுவீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு மௌத் வந்து அந்த மௌத்தின் மூலம் பெருமானாரை நீங்கள் சென்றடைவீர்கள், காணுவீர்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அடுத்து என்ன ஆனது என்றால், ஒரு சில நாட்களிலேயே எனக்கு ஹஜ் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஹஜ்ஜிலே பெருமானாரை நான் கண்டேன், ரவுலா ஷரீஃபிலே ஜியாரத்தும் செய்தேன். ஒரு சில நாட்களுக்கு பின்னால் நான் வஃபாத்தாகவும் ஆகிவிட்டேன் என்பதாக அவர்கள் கனவிலே வந்து சொன்னார்கள்.